பிரைஸ் தி லார்ட். பரிந்து பேசும் ஊழியம். நீங்கள் ஒரு பரிந்து பேசுபவர்களாக இருப்பீர்களா? நான் மற்றொரு வாரத்தை நெருங்கி வருகிறபடியால் மீண்டும் உங்களுடன் இருப்பது நல்லது. இன்றைய எனது பேச்சின் தொடக்கத்தில், இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் நான் கொடுத்த பரிந்து பேசுவதன் விளக்கத்தை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். இடையில் வருபவரே பரிந்து பேசுபவர் ஆவார். அதுதான் அந்த வார்த்தையின் நேரடி அர்த்தமாகும். அவர் தேவனுக்கும் தேவனின் நியாயமான கோபத்திற்கும் வரவிருக்கும் தீர்ப்புக்கும் இடையில் வருகிறார். மேலும் அவர் சொல்லுகிறார், தேவனே, இந்த மக்களை தாக்க உங்களுக்கு முழு உரிமை உண்டு. நீங்கள் அவ்வாறு செய்வது உங்களுடைய நியாய தீர்ப்பு. ஆனால் நான் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் நிற்கிறேன். தேவனே, நான் மிகவும் பயபக்தியுடனும் ஆனால் தைரியமாகவும் சொல்கிறேன், நீங்கள் அவர்களை தாக்கினால் முதலில் என்னை தாக்க வேண்டும். அதுதான் பரிந்து பேசுபவரின் நிலையாகும். இந்த வாரம் எனது பேச்சுகளில் நான் இந்த ஊழியத்தின் உதாரணங்களை ஆபிரகாம், மோசே, தானியேல் மற்றும் எஸ்தர் போன்ற 4 பெரிய தேவனின் ஊழியர்களிடமிருந்து எடுத்துக்கொண்டேன். பரிந்து பேசும் கலையில் தேர்ச்சி பெற்ற ஆண்களையும் பெண்களையும் குறித்தும் சில அம்சங்கள் இந்த எடுத்துக்காட்டுகளிலிருந்து வெளிப்படுகின்றன. இந்த அம்சங்களின் சிலவற்றை, ஒவ்வொரு அம்சத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்துபவர்களை பற்றி சில குறிப்புகளுடன் உங்களுக்காக சுருக்கமாக பட்டியலிடுகிறேன். முதலில் தேவனுடனான நெருக்கமான உறவு. அதை நாம் குறிப்பாக ஆபிரகாமிலும் மோசேயிலும் காண்கிறோம் என்று நினைக்கிறேன். ஒரு மனிதன் தன் நண்பனிடம் பேசுவது போல அவர்கள் தேவனிடம் பேசினார்கள். பின்னர் தைரியமாக அவர்கள் தேவனிடம் பேசினார்கள். அவர்கள் உண்மையில் ஒரு வகையில் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு கிட்டத்தட்ட சவால் விட்டார்கள். 3வது அம்சம், தேவனின் முழுமையான நீதியின் மேல் நம்பிக்கை. குறிப்பாக ஆபிரகாம் மற்றும் தானியேலில் இதை நாம் பார்க்கிறோம். அவர் தம் மக்கள் மீதான நியாய தீர்ப்பு முற்றிலும் நியாயமானது என்பதை விடுதலையாக ஒப்புக்கொண்டார்கள். 4வது, தேவனின் மகிமைக்கான அக்கறை, மாறாக தனிப்பட்ட நலன்கள் மற்றும் லட்சியங்களை புறக்கணித்தல். இதை நாம் குறிப்பாக ஒருவேளை மோசேயில் காணலாம். தேவன் சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். ஆனால் மோசே தன்னை காட்டிலும் தேவனின் நற்பெயருக்காக அதிக அக்கறையை காட்டினார். பின்னர் 5வது, உயிரை காட்டிலும் ஊழியத்துக்காக, பணிக்காக அர்ப்பணிப்பு. தானியேல் மற்றும் எஸ்தர் ஆகிய இருவரும் தங்களது பரிந்து பேசும் ஊழியத்தை தொடர தங்கள் உயிரை பணயம் வைக்க வேண்டியதாக இருந்தது. பின்னர் நாம் யாருக்காக பரிந்து பேசுகிறோமோ அவர்களுடன் அடையாளம் காண விருப்பம். மீண்டும் இதை நாம் குறிப்பாக தானியேல் மற்றும் எஸ்தரில் காணலாம். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து பேசும் பரிசேயரின் ஜெபத்துடன் இதை நான் வேறுபடுத்தினேன். அவர் சொன்னது, தேவனே, நான் மற்ற மனிதர்களைப் போல் இல்லாததற்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இது ஒரு சுயநீதியின் மனப்பான்மை. இது பரிந்து பேசுபவர்கள் ஆவிக்கு முற்றிலும் முரணானது. சரி, இந்த வாரம் இதுவரை தேவன் ஒரு பரிந்து பேசுபவரை கண்டுபிடித்த சூழ்நிலைகளை பார்த்தோம். அங்கு நிலைமை மாற்றப்பட்டது. ஒரு தேசம் காப்பாற்றப்பட்டிருக்கலாம். வரலாறு மாற்றப்பட்டது. பரிந்து பேசுபவர் இல்லாத சூழ்நிலையை பற்றி வேதம் என்ன சொல்கிறது என்று என் பேச்சில் சிறிது நேரம் அதை பற்றி பார்க்க போகிறோம். நாம் முதலாவது ஏசாயா 59ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். இது தேவனின் மக்களாகிய இஸ்ரவேலின் பாவங்கள் மற்றும் பின்னடைவுகளில் பயங்கரமான பட்டியலாகும். இது கிட்டத்தட்ட மீட்கப்படாத மற்றும் விடுவிக்கப்படாத தோல்வியாகிய தீமையின் தோற்றமாகும். இது முதல் நபர் பன்மையில் கொடுக்கப்பட்டுள்ளது. இது மக்கள் தங்கள் சொந்த நிலையை ஒத்துக்கொள்வதாகும். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இருந்து வாசிக்கலாம். 12ஆம் வசனம், எங்கள் மீறுதல்கள் உமக்கு முன்பாக மிகுதியாக இருந்தது. எங்கள் பாவங்கள் எங்களுக்கு விரோதமாய் சாட்சி சொல்கிறது. எங்கள் மீறுதல்கள் எங்களோடு இருக்கிறது. எங்கள் அக்கிரமங்களை அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பொய் பேசி எங்கள் தேவனை விட்டு பின்வாங்கினோம். கொடுமையாகவும் கலகமாகவும் பேசினோம். கள்ள வார்த்தைகளை கற்பந்தரித்து இருதயத்திலிருந்து பிறப்பிக்க பண்ணினோம். நியாயம் பின்னிட்டு அகன்றது, நீதி தூரமாய் நின்றது. சத்தியம் வீதியிலே இடறி யதார்த்தம் வந்து சேரமாட்டாமற் போகிறது. சத்தியம் தள்ளுபடியாயிற்று, பொல்லாப்பை விட்டு விலகிறவன் கொள்ளையாகிறான். என்ன ஒரு பயங்கரமான நிலை! இப்போது 15வது வசனத்தின் நடுவில் தேவனின் எதிர்வினையை காண்கிறோம். இதை கர்த்தர் பார்த்து நியாயமில்லை என்று விசனமுள்ளவர் ஆனார். 16ஆம் வசனம், ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். இது ஒரு ஆச்சரியமான அறிக்கை அல்லவா? அதை மீண்டும் வாசிக்கிறேன். தேவன் விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். முழு சூழ்நிலையிலும் மோசமான பகுதி மக்களின் அக்கிரமம் அல்ல என்று எனக்கு தோன்றுகிறது. அது மோசமாக இருந்தாலும் கடைசி விஷயம்
தேவனை திகைக்க வைத்தது பரிந்து பேச யாரும் இல்லை என்பதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பரிந்து பேச யாரும் இல்லாத நிலையில் தேவனுடைய மக்களின் பின்வாங்குதலுக்கும் இருதய கடினத்திற்கு தன்மைக்கும் இதுவே இறுதி சான்றாகும் என்று எனக்கு தோன்றுகிறது. அந்த நேரத்தில் உண்மையிலேயே நம்பிக்கையற்ற நிலை என அழைக்கப்படும் என்று எனக்கு தோன்றுகிறது. ஒரு பரிந்து பேசுபவர் இருக்கும் வரையில் நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் பரிந்து பேசுவர் என்று எவரும் இல்லாத இடத்தில் வேதத்தின் அடிப்படையில் நம்பிக்கை இல்லை என்றே சொல்ல வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. அத்தகைய நெருக்கடியில் தேவன் தேடும் ஒரு நபர் பரிந்து பேசுபவர் ஆவார். இஸ்ரவேலின் வரலாற்றில் சற்றே பிந்தின பகுதியில் இது போன்ற சூழ்நிலை எசேக்கியேல் 22ஆம் அதிகாரத்தில் இப்போது சித்தரிக்கப்பட்ட இதே போன்ற சூழ்நிலையை பார்ப்போம். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரத்தின் 23ஆம் வசனத்திலிருந்து துவங்குகிறது. தீர்க்கதரிசி சொல்கிறார், 23ஆம் வசனம், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, நீ தேசத்தை பார்த்து, அதுதான் இஸ்ரவேல் தேசம், நீ சுத்தம் பண்ணப்படாத தேசம், கோபத்தின் காலத்தில் மழை பெய்யாத தேசம் என்று அதற்கு சொல்லு. ஒரு நிலம் பொல்லாததும் பின்வாங்கியதுமானால் மழையால் மட்டுமே அதை தூய்மைப்படுத்த முடியும் என்பது எனக்கு மிகவும் தெளிவாக தெரிந்தது. சொல்லர்த்தமான மழை அல்ல, மாறாக தேவனின் பரிசுத்தாவின் மழை. கடந்த வாரம் நான் ஓசியாவில் உள்ள ஒரு ஆணையை பற்றி பேசினேன். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ண மட்டும் அவரை தேட காலமாயிருக்கிறது. ஒரு நிலத்தை சுத்தம் பண்ணக்கூடிய மழை அதுதான். அமெரிக்காவின் நிலத்தை சுத்தப்படுத்தும் ஒரே வகையான மழை இதுதான் என்று நான் தனிப்பட்ட முறையில் நம்புகிறேன். இப்போது இந்த சூழ்நிலையில் தேவனுடைய மக்களின் ஒவ்வொரு பிரிவினரின் தோல்வியையும் பின்வரும் அட்டவணையில் தொடரலாம். இப்போது ஆங்கில மொழியில் தற்செயலாக பட்டியலிடப்பட்ட 4 வகையான மக்கள் இருப்பதை காணலாம். அவை ஒவ்வொன்றும் பி என்ற ஆங்கில எழுத்து துவங்கும். அவர்கள் தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள், இளவரசர்கள், அதாவது பிரபுக்கள் மற்றும் மக்கள். தீர்க்கதரிசிகள் மற்றும் ஆசாரியர்கள் செய்த தவறுகளுடன் தேவன் இந்த பட்டியலை தொடங்குகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இளவரசர்களை, அதாவது பிரபுக்கள், நான் மதசார்பற்ற ஆட்சியாளராக கருதுகிறேன். ஆனால் தேவன் மதசார்பற்ற ஆட்சியாளர்களின் வாசலில் முதன்மையான பழியை சுமத்துவதில்லை. அவர் ஆவிக்குரிய தலைவர்களாகிய தீர்க்கதரிசிகள் மற்றும் ஆசாரியர்கள் போன்றவர்களின் வாசலில் முதன்மையாக குற்றம் சாட்டுகிறார். தேவனின் மக்களுக்கு தேவனின் அறிவுரைகளை அறிவிப்பது தீர்க்கதரிசியின் பொறுப்பு தான் என்று நான் சொல்வேன். ஒரு ஆசாரியன் என்பவர் தேவனுடைய ஜனங்களின் சபையின் அன்றாட வாழ்க்கையை கவனித்துக் கொள்பவர். தீர்க்கதரிசியர்கள், ஆசாரியர்கள், இளவரசர்கள், அதாவது பிரபுக்கள் மற்றும் எல்லா மக்களையும் பற்றி தேவன் என்ன கூறுகிறார் என்பதை இப்போது பார்ப்போம். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கின்றேன். 25. அதில் உள்ள தீர்க்கதரிசிகள் அது நடுவில் கட்டுப்பாடு பண்ணுகிறார்கள். கர்ச்சிக்கிற சிங்கம் இரை கவ்வுகிறது போல அதன் ஆசாரியர்கள் என் வேதத்துக்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள். அதன் நடுவில் இருக்கிற பிரபுக்கள் இவரை கவ்வுகிற ஓநாய்களைப் போல இருக்கிறார்கள். அதன் தீர்க்கதரிசிகள் அபத்தமானதை தரிசித்து பொய் சாஸ்திரத்தை அவர்களுக்கு சொல்லி அவர்களுக்கு சாரமற்ற சாந்தை பூசுகிறார்கள். தீர்க்கதரிசிகள் அக்கிரமத்தை கண்டிப்பதற்கு பதிலாக பொய்யான சாக்குப்போக்குகளாலும் மத பேச்சுகளாலும் அதை மூடி மறைத்திருப்பதை கவனியுங்கள். இறுதியாக தேசத்தின் ஜனங்கள் இடுக்கண் செய்து கொள்ளையடித்து, எனவே முழு தேசத்தின் அனைத்து பிரிவினர்களாகிய தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள், பிரபுக்கள் மற்றும் மக்கள் தேவனுக்கு முன்பாக குற்றவாளிகளாக நிறுத்தப்படுகிறார்கள். அவர்கள் அனைவரின் பொதுவான குணம் என்ன? பொதுவான குற்றம் என்ன? இது சுயநலனுக்காக இரக்கமற்ற நோக்கங்கள் என்று நான் சுருக்கமாக கூறுவேன். ஒவ்வொருவரும் தனது சொந்த ஆதாயத்தையும் தனது சுயநல நோக்கங்களையும் சக மனிதர்களின் முன்பும் தேவனின் நலன்களுக்கு முன்பும் வைத்தனர். இப்போதும் துன்மார்க்கத்தின் இந்த அவநம்பிக்கையான சூழ்நிலைக்கு தேவன் எவ்வாறு பதிலளித்தார்? அந்த அதிகாரத்தின் 2 உறுதியான வசனங்களான 30, 31ஆம் வசனங்களை வாசிக்கலாம். தேவன் பேசுகிறார். அவர் கூறுகிறார், 30ஆம் வசனம், நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதான ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். 31ஆம் வசனம், ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்கினியால் அவர்களை நிர்மூலமாக்கி அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்றார். இந்த அவநம்பிக்கையான சூழ்நிலையில் தேவன் ஒரு பெரிய கூட்டத்தை தேடவில்லை. அவர் ஆட்சியாளர்களிடமிருந்தோ அல்லது தீர்க்கதரிசிகளிடமிருந்தோ அல்லது ஆசாரியர்களிடமோ
செல்ல வேண்டிய அவசியமில்லை. ஆனால் அவர் ஒரு தனி மனிதனை தேடினார். எப்படிப்பட்ட மனிதன்? தேசத்திற்காக அவர் முன் திறப்பிலே நிற்கும் ஒரு மனிதன். ஒரு பட்டணத்திற்காக, ஒரு தேசத்திற்காக, தேவனுக்காக, தேவனுக்கு முன்பாக திறப்பிலே நிற்பவர் எப்படிப்பட்டவர்? அவர்தான் பரிந்து பேசுபவர். வேதத்தின் மிகவும் சோகமான கூற்றுகளில் ஒன்று வசனம் 30 இறுதியில் உள்ளது என்று நான் நினைக்கிறேன். அங்கு தேவன் கூறுகிறார், ஒருவனையும் காணேன். அந்த அவநம்பிக்கையான சூழ்நிலையையும் பரிந்து பேசும் ஒரு நபர் வரலாற்றின் ஒரு முழுப்போக்கையை மாற்றி தேவனின் மக்கள் மீது வந்த நியாய தீர்ப்பை காப்பாற்றுவதற்கு தேவனுடன் வெற்றி பெற்றிருக்க முடியும் என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனால் தேவன் இன்னும் பரிந்து பேசுபவரை கண்டுபிடிக்க முடியாத போது அதிக நம்பிக்கை இல்லை. அதை நான் மீண்டும் சொல்கிறேன். ஒரு பரிந்து பேசுபவர் இருக்கும் வரை நம்பிக்கை உள்ளது. ஆனால் பரிந்து பேசுபவர் ஒருவர் கூட இல்லாத போது அதிக நம்பிக்கை இல்லை. இன்று ஐக்கிய நாடான அமெரிக்கா தேசத்தை எப்படி பார்க்கிறீர்கள்? பல வழிகளில் இன்று எசேக்கியாவில் உள்ள நிலைமையை போன்றுதான் அல்லவா? ஏறக்குறைய ஒவ்வொரு பிரிவினர்களாகிய தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள், மதசார்பற்ற ஆட்சியாளர்கள் மற்றும் மக்களிடையே குற்றமும் தோல்வியும் இல்லையா? அந்த நிலைமை என்ன? தேவனின் பதில் என்ன? தேவன் ஒரு மனிதனை திறப்பிலே நிற்க பரிந்து பேசுபவராக ஒரு ஆணையோ அல்லது ஒரு பெண்ணையோ தேடுகிறார் என்று நான் நம்புகிறேன். இந்த ஊழியத்திற்காக உங்கள் தேவனுக்கு அர்ப்பணிப்பீர்களா? சரி, இன்று எனது நேரம் முடிந்துவிட்டது. ஆனால் அடுத்த வாரம் இதே நேரத்தில் திங்கள் முதல் வெள்ளி வரை உங்களுடன் வருவேன். அடுத்த வாரம் நான் ஒரு புதிய முக்கியமான தலைப்பில் தொடங்குகிறேன். ஆமென்.